வணக்கம். ஓம் கொடைகாளி அம்மன் ஆலயம் பாருங்கள். இது பூமிகாளி. இது கொடைகாளி அம்மன் ஆலயத்தில் இது பூமிகாளி. அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோயிலுடைய அம்மாலாம் அமைஞ்சு கொண்டு இருக்கின்ற அந்த காட்சி தெரியும். அப்படியே வந்தீங்கன்னாக்கா பாருங்கள், அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுக்கின்றார். பாருங்கள், விநாயகர் லிங்கம். அண்ணாண்ட சிங்க பெருமாள் அது இருக்கிறாரா. அண்ணாண்ட பார்த்தா திருப்பதி இருக்காரா. இதை பாருங்கள், லட்சுமி அவங்க. இப்படி பார்த்தீங்கன்னாக்கா முருகர், நந்தி பகவான், ஆஞ்சநேயர், பைரவர், முருகர், அப்பன் ஈஸ்வரன் தவ கோலத்தில். இப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள், லிங்கம். அப்பா தவ கோலத்தில் இருக்காரா, லிங்கம் இருக்கார். இப்படியே பார்த்தீங்கன்னா கருப்பண சாமி. இது நம்ம கோயிலுடைய ஷெட்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா உள்ள அந்த குளம் எடுக்கிறதுக்காக உள்ள அம்மா அங்கே இருக்காங்க. அஞ்சுத்தலை நாகத்தில் படுத்துனுங்கிறாங்க. இப்படியே வந்தீங்கன்னா சிங்கவாகினி பாருங்க. சிங்கவாகினி, வராகியும் பக்கத்துலேயே சிங்கவாகினி பாருங்க. வராகி அம்மாவும் சிங்கவாகினியும் இருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள், ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அவருக்கு கண் மூடி வச்சிருக்கு. ஒன்றும் பொருள் வைக்கல, சில பொருள், அதனால் கண் மூடி வச்சுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள், லட்சுமி அம்மா உள்ள லட்சுமி அம்மா இருக்காங்களா, லட்சுமி. அப்படியே இப்படி வந்தீங்கன்னாக்கா பூவாடக்காரி, பூவத்தம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இவங்க பூவத்தம்மன் இவங்க. அப்படியே இப்படி வந்தீங்கன்னாக்கா ஈஸ்வரன் பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக ஈஸ்வரன். இப்படியே பார்த்தீங்கன்னா சிங்க வாகனத்தில் அப்பா சிங்க பெருமாள். இப்படியே பார்த்தீங்கன்னா அஞ்சுத்தலை நாகம். இப்படியே பார்த்தீங்கன்னா குடல் பிடிங்க அம்மா இருப்பாங்க, அங்காள பரமேஸ்வரி பாருங்க. அது பார்த்தா ரத்த காட்டேரி. இப்படியே வந்தீங்கன்னாக்கா முருகர், காளிகா ஈஸ்வரர், முருகன், விநாயகன், முருகன். இப்படியே பார்த்தீங்கன்னா கருப்பசாமி, ஆஞ்சநேயர், புத்தம்மன். இப்படியே பார்த்தீங்கன்னா கருப்பசாமி. இப்படியே இப்படி வந்தீங்கன்னா அஞ்சுத்தலை நாகம். அப்படியே புத்துலேருந்து ஏந்து வர மாதிரி அஞ்சுத்தலை நாகம். இப்படியே பார்த்தீங்கன்னா அம்மா பக்கத்திலே, காளிகா ஈஸ்வரர் பக்கத்திலே அம்மா. இப்படியே பார்த்தீங்கன்னா சிங்கவாகினி. இங்கே பாருங்கள், சிங்கவாகினி, சிங்கத்து மேலே. இப்படி பார்த்தீங்கன்னாக்கா அம்மா மலையனூர் அம்மா படுத்துக்கின்னு காட்சி. இவங்களுக்கு எல்லாருக்கும் காவல் தெய்வமாக காத்தராயன். இப்படியே வந்தீங்கன்னா முதலாக வணங்கக்கூடிய தெய்வம் விநாயக பெருமாள். இப்படியே வந்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், அஞ்சுத்தலை நாகத்தில் கீழே இருப்பாங்க அம்மா காட்சின்னு. அப்படியே மேலே இருப்பாங்க. அப்படியே பார்த்தா தான் ஓம் கொடைகாளி அம்மன் ஆலயம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், புத்தில் இந்த பக்கம் இருப்பாங்க. இன்னொன்று பாபா இருப்பார் பாருங்கள், பாபா இருக்கார். அதுபோல் அனைத்து தெய்வங்களும் இங்கே காவல் வர மக்களுக்கெல்லாம் காவலாக நினைத்த காரியங்களை 16 நாளிலே மிஞ்சி போனால் 1 மாதத்திலே நடத்தி கொடுக்கின்ற தெய்வமாக இங்கே கொடைகாளி அம்மன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இங்கே பாருங்கள், பக்கத்தில் அங்காளம்மா,
பக்கத்தில் முத்துமாரி எல்லாம் இருக்காங்க பாருங்கள். அனைவரும் வருக, அம்மன் அருளை பெருக என உங்களை இருகரம் கூட்டி வாங்கி கேட்டுக்கொள்கின்றோம். அதேமாதிரி 16 நாள் நிறைவேறுமா சாமி, நிறைவேறுமா கேட்காதீங்க, கோரிக்கை வைங்க, அம்மா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாள். அனைவரும் வருக. இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் எல்லிச்சத்திரம் ரோடு குடகாளி அம்மன் ஆலயம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது.